பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலேயும் நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி அருளும். இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறாங்க, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி அருளும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி நான் துணிகரமான பாவங்களை செய்கிறேன், அந்த துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி அருளும் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லது எத்தனை பேர் சொல்லுவீங்க? இங்கே பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் அநேக மனிதர்கள் துணிகரமாக பாவம் செய்கிறார்கள். துணிகரமான பாவம் என்கிறதான அந்த வார்த்தையை நீங்கள் தயவாக நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தியானித்து பாருங்கள். இன்றைக்கு துணிகரம் என்று சொன்னால் ஒரு தவறு செய்யக்கூடாது என்று தெரிந்தும், அல்லது இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தோம், அந்த தவறை நம்ம என்ன செய்கிறோன்னா விடாமல் அந்த தவறை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க துணிகரம். அப்போ நமக்கு தெரியும் இது தவறு, இது செய்யக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, ஒரு கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கக்கூடாது என்கிறது நன்றாக தெரிந்தும் நாம் துணிகரமாக அந்த பாவத்தை செய்கிறோம். பாருங்கள், அதை தான் நீங்கள் சொல்லுகிற துணிகரமான பாவங்களுக்கு. துணிகரமான பாவங்களுக்கு என்ன செய்யுங்க? பாவம் அல்ல, பாவங்களுக்கு பல பாவங்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் துணிகரமாக எந்த பாவத்தை செய்கிறீர்கள் என்பது உங்களுடைய மனசாட்சிக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேக கிறிஸ்தவர்கள் அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு துணிகரமாக பாவம் செய்கிறார்கள். துணிகரமாக தாங்கள் செய்கிறது தவறுதான் என்று தெரிந்தும் அந்த துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் இங்கே சொல்கிறாரு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை என்ன செய்யுங்க? விலக்கி அருளும். அந்த துணிகரமான பாவங்கள் பாருங்கள், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அது ஆளுகை செய்யும். துணிகரமான பாவம் ஒரு நாள் நீ செய்கிற தவறை அது உன்னுடைய மனசாட்சியில் சொல்லும், இது பாவம் என்று உணர்த்தும் போது மறுபடியும் அதை செய்வாய் என்றால் அந்த துணிகரமான பாவம் உங்களையும் என்னையும், அதாவது யார் அந்த துணிகரமான தவறுகளை செய்கிறார்களோ அவர்களை அது ஆண்டு கொள்ளும். அந்த ஆண்டு கொள்ளுகிற பாவம் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த ஆண்டு கொள்ளுகிற பாவங்கள் சில நேரங்களில் மரணத்துக்கு நேராக, அதாவது சரீர மரணத்தை குறித்து சொல்லவில்லை, ஆத்தும மரணத்துக்கு நேராக இழுத்து சென்று விடும். அதனால இன்னைக்கு துணிகரமாய் நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு உங்களை கர்த்தர் விலக்கும்படியாய் மனிதனிடத்தில் கேட்காதீர்கள், தேவனிடத்திலே கேளுங்கள். எந்த ஒரு நபராக இருந்தாலும் துணிகரமாக ஊழியர்களுக்கு விரோதமாய், துணிகரமாக சபைகளுக்கு விரோதமாய், துணிகரமாக தங்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு துணிகரமாய் சாராயம் குடிக்கிறது, துணிகரமாக சிகரெட்டு குடிக்கிறது, துணிகரமாக விபச்சாரம் செய்கிறது, துணிகரமாக திருடுகிறது, இல்லையா, துணிகரமாய் மற்றவர்களை பழி வாங்குகிறது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கெல்லாம் நம்மளை விளக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்முடைய பெயர்களை வைத்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு துணிகரமாக
அவர்களை பழி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிற நீங்கள் இன்னைக்கு அநேக மனிதர்களை பழி வாங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நீ எந்த மனிதனையும் துணிகராமல் பழி வாங்காதே. ஒருவேளை நீ துணிகரமான பாவம் செய்வாய் என்றால் வேதம் சொல்லுகிறது போல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக உன் குடும்பங்களிலே பலவிதமான நன்மைகள், பலவிதமான ஆசீர்வாதங்களை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். இந்த துணிகரமான பாவத்தின் நிமித்தமாய் ஒருவேளை உன்னுடைய சபை போதகருக்கு விரோதமாய் நீ துணிகரமாய் பேசலாம், சபைகளுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசிக்கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஊழியரை நீ கேவலமாய் பேசிக்கொண்டிருக்கலாம். அருமையான நண்பனே, உன்னுடைய துணிகர பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், எவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக இருக்கிற இந்த தாவீது ராஜா, அவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னுடைய துணிகரமான பாவங்கள், அநேக காரியங்கள் அவர் துணிகரமாய் சில தவறுகளை செய்துவிட்டார், துணிகரமாய் சில பாவத்தை செய்துவிட்டார். அந்த பாவத்தின் விளைவாக பலவிதமான இழப்புகளை அவர் சந்தித்தார். துணிகரமாய் பாவத்தை செய்யும்போது பலவிதமான இழப்புகளை நீ சந்திக்க வேண்டியது வரும், உங்கள் குடும்பங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஒருவேளை நீ தொழிலில் பலவிதமான துணிகரமான பாவங்கள் செய்வாய் என்று சொன்னால் உன்னுடைய தொழிலையே இழந்து போக வேண்டிய நிலைமை வரும். நீ செய்கிற வியாபாரத்தில் துணிகரமான பாவத்தை செய்வாய் என்று சொன்னால் அதிலே உன்னுடைய வியாபாரத்தை இழந்து போக வேண்டிய நிலைமை வரும். அருமை நண்பனே, அருமை சகோதரனே, இன்றைக்கு உன்னுடைய துணிகரமான பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவனே, என்னுடைய துணிகரமான பாவத்தை என்னை விட்டு விலக்கியருளும் என்று சொல்லி தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக துணிகரமான பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விலக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பலவிதமான துணிகரமான பாவங்கள் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் செய்கிறது போல, ஆண்டவரை அறியாத மனிதர்கள் செய்கிறது போல எத்தனையோ பாவங்களுக்கு உள்ளாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெயரை வைத்து கொண்டு இன்றைக்கு துணிகரமாய் நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் அது உன்னுடைய அழிவுக்கு காரணமாயிருக்கும். அதே உனக்கு சாபமாக வரும், அதே உன் குடும்பத்துக்கு பல இழப்புகளை கொண்டு வரும், அதே உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வரலாம். இன்றைக்கு மனம் திரும்பு, இந்த நிமிஷம் நீ மனம் திரும்பு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவரே, எங்களை விலக்கும் ஐயா, எங்களை காத்தருளும். இனிமேல் நாங்கள் துணிகரமான பாவங்களை செய்யாதபடிக்கு எங்களுக்கு தடைப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தினால் முத்திரிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.